फ्रेंड्स इन्नैक्कु நம்ம கிச்சன்ல குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி முட்டை வெஜிடபிள் மசாலா எல்லாம் சேர்த்து சப்பாத்தி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்காவும் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பவுல்ல 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க நெய்க்கு பதிலா. फर्स्ट நல்லா मिक्स பண்ணிக்கோங்க. நல்லா मिक्स பண்ணிட்டு फर्स्ट ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து मिक्स பண்ணிக்கோங்க. मिक्स பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து मिक्स பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாயிரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது அதில் பொடியாக கட் பண்ண 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு வேண்டாம், 1 நிமிஷம் லேசாக வதக்கிட்டா போதும். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு பாதி தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன சைஸ்ல ஒரு குடமிளகாவை பொடியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் பொடியா கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. பொடியா கட் பண்ண மல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வேகணும்னு வேண்டாம், அது கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. ஓரளவு வதங்கிட்டு இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் சாஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கெச்சப் இருந்தால் கெச்சப் சேர்த்துக்கோங்க, பீஸா சாஸ் என்ன சாஸ் இருக்கோ அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை சப்பாத்தி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா சப்பாத்தி திரட்டிக்கோங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் திரட்டி வச்சுருக்கிற சப்பாத்தியை போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் 30 செகண்ட்ஸ் வேக விட்டுட்டு அது திருப்பி போட்டுட்டு அதில் ஒரு முட்டையை ஊற்றி அந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் வெந்ததும் மாற்றி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் மிக்ஸை சென்டரில் வச்சுட்டு மடக்கிக்கோங்க. நம்மளோட எக் வித் வெஜிடபிள் மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.